சங்கரி கல்யாண வெள்ளை தாமரை பூவிலே தங்க வீணையுடன் உன்னை பார்க்கையிலே வெள்ளை தாமரை பூவிலே தங்க வீணையுடன் பார்க்கையிலே நான் உன்னை பார்க்கையிலே சொல்லத்தான் அவள் முடியுமோ சொல்லத்தான் அவள் முடியுமோ என்ப வெள்ளம் சொல்லாத வெள்ளை தாமரை பூவிலே தங்க வீணையுடன் உன்னை பார்க்கையிலே நான் உன்னை பார்க்கையிலே திருவடியில் தஞ்சம் அருளிருந்து கொஞ்சம் திருவடியில் தஞ்சம் அருளிருந்து கொஞ்சம் திருகுடியில் நெஞ்சம் நீரரு உள்ள பஞ்சம் கனிவுடன் திருமணி என மனதர் வெள்ளை தாமரை தங்கள் வீணையுடன் நான் உன்னை பார்க்கையிலே சொல்லத்தான் அவள் முடியுமோ சொல்லத்தான் அவள் முடியுமோ என்ப வெள்ளம் நிறைந்த சொல்லாத வெள்ளை தாமரை பூவிலே தங்கள் வீணையுடன் உன்னை பார்க்கையிலே நான் உன்னை பார்க்கையிலே பிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு இன்னிசைப்பாடி இணைந்தது என் மனம் இன்னிசைப்பாடி இணைந்தது என் மனம் என் குரல் உள்கரோ கொடுத்த வரம் என் குரல் உள்கரம் கொடுத்த வரம் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மாமலை மேலே வாழு மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு சப்தஸ்வரங்கள் செய்யும் நீரை உன் செய்வில் சப்தஸ்வரங்கள் செய்யும் நீரை உன் செய்வில் சாவடி மோஜனம் கண்டதையா சாவடி மோஜனம் கண்டதையா ஸ்வரராக மலர்கொள் நான் செய்யும் என் பூஜை ஸ்வரராக
மாமலை மேலே வாழும் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு. மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு. நன்றி நன்றி. அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ அது அருமையை திரும்பும் அழகிய முழுமதியோ சுதியொடுலைகள் கூட சலங்கள் சரித்திரப்பாடு சுதியொடுலைகளும் கூட சலங்கள் சரித்திரப்பாடு இவள் என்ன எனக்கு பிறந்தவளோ அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ அது அருமைய திருமுகம் அழகிய முழுமதியோ சுதியொடுலைகள் கூட சலங்கள் சரித்திரப்பாடு சுதியொடுலைகள் கூட சலங்கள் சரித்திரப்பாடு இவள் என்ன எனக்கு பிறந்தவளோ அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ அது அருமைய திருமுகம் அழகிய முழுமதியோ பாத்திரம் நெஞ்சையெல்லாம் பாடிக்கொண்ட தந்தி கோபுரம் ஊட்டி நேரில் சென்று தாகம் தீர்க்கும் இந்த பாத்திரம் பண்டு வந்து தங்கத்தானே வண்ணத்தாமரை கண்டு கொண்டு நீரில் நிற்கும் உள்ள நாள் வரை அத்திரையில் தாயும் போது அன்பு வெள்ள பாயும் போது சிந்து ஒன்று பாடம் உரை நான் இல்லையோ தொட்டு தொட்டு நீயும் சென்று விட்டு விட்டு நானும் சென்று கட்டி கொண்டு போட அட நான் இல்லையோ திருமணம் புரிவது என்று குடிக்குது இளமனம் என்று திருமணம் புரிவது என்று குடிக்குது இளமனம் என்று அதுவரை உணர்ச்சிகள் அடங்கிட
செயலிடமிடும் அபிநய தருப்பதியோ அது அருமைய திருமுகம் அழகிய முழுமதியோ சுதியுடைகள் போட அழகிய சரித்திரம் பாட சுதியுடைகள் போட அழகிய சரித்திரம் பாட இவள் என்ன எனக்கு என்ன பிறந்தவளோ அதிசய நடவிடும் அபிநய தருப்பதியோ அது அருமைய திருமுகம் அழகிய முழுமதியோ சோமபானமோ பஞ்சமில் பாயும் பாமபானமோ முகத்தை என்ன போதை ஏற்றும் சோமபானமோ சின்ன பெண்ணின் வார்த்தை என்ன சங்க பாடலோடி சிந்துகின்ற பார்வை என்ன சொர்க்க வாசலோ என்று முள்ள சொந்தம் என்று ஏழு ஜென்ம பந்தம் என்று நெஞ்சில் கொண்ட நேசம் இது நீங்காதது அங்கிருந்து ஒன்று ஒன்று அட்டை போல ஒட்டிக் கொண்டு என்று காணும் நேரம் நிறமாறாதது வளருது வளருது மோகம் விளையுது விளையுது தாகம் வளருது வளருது மோகம் விளையுது விளையுது தாகம் இனி இந்த விழிகளில் உருக்கண்டு அதிசய நடமிடும் அபிநய தருப்பதியோ அது அருமைய திருமுகம் அழகிய முழுமதியோ புதியோடு கூட அழகிய சரித்திரம் பாட புதியோடு கூட அழகிய சரித்திரம் பாட இவள் என்ன எனக்கு பிறந்தவளோ அதிசய நடமிடும் அபிநய தருப்பதியோ அது அருமைய திருமுகம் அழகிய முழுமதியோ கமக கம கமனி பகரி சனி சப்தஸ்வர தேவி எண்ணில் வளராடமரும் நீ அழகு மமனாவில் வாழும் என் கழுவில் ஒளி தீபம் ஏற்று சப்தஸ்வர தேவியுணரும் நேரம் பல கணிகள் பரிமாறுதேகம் நாள் கல்யாணராகும் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பல கணிகள் பரிமாறுதேகம் கொண்டாடும்
கலப்பு மனப்பொழிவை கொண்டாடிருந்து இது சொத்தம் பிறந்து எனக்கு இந்த சுரம் தன்னை அறியாத உறவை நேரம் பல பணிகள் பரிமாறுகிறோம். நன்றி 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 நன்றி. ஆற்றமுக தாய்மார்களே, நாடக கலா ரசிகர் மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடத்திட்டு மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, இன்று இந்தியாவை வருங்கால வல்லரசு நாடாகக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை கடமை கண்ணி கட்டுப்பாடு கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் என் சரவகம் என் கலை குடும்பத்தாரின் சரவகம் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் மரியாதைக்குரிய செயலாளருமாகிய அருமை மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் வல்லரசன் அண்ணன் அவர்களுக்கும் அருமை பாசமிகு அன்பு அப்பா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளருமாகிய அருமை அப்பா காளிமுத்து அன்பு அப்பா அவர்களுக்கும் எங்கள் புதுகை
முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் இருந்து வருகை தந்துள்ள தலைவர் மரியாதைக்குரிய மேலூரை சேர்ந்த அறிவுராஜா அன்பு அண்ணன் அவர்களுக்கும், அதற்கடுத்தபடியாக புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளருமாகிய மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மச்சான் DS மணவாளங்கரையை சேர்ந்த DS ராதா அவர்களுக்கும், ஏனைய சங்கத்தில் இருந்து மற்ற சங்கத்தில் இருந்து வருகை தந்துள்ள அத்தனை நிர்வாகத்தினர் அத்தனை உள்ளங்களுக்கும், அதில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும், எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் மனமார்ந்த வருக வருக என தெரிவித்துக் கொண்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கெல்லாம் நிக்க இடம் கிடக்காது, கூட்டம் கடுமையா இருக்கும். இப்போ நாங்கள் ஊருக்குனாலும் நாடகத்துக்கெல்லாம் போகும்போது இதே மாதிரி தான் நான் பப்புன்னு வரும்போது இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும். அது மாதிரி அப்படியே ஏரிக்கை மாதிரியே மாறி போச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே கார்லாம் அதுலலாம் நிற்க முடியாது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஜனங்கள்லாம் நிறையா வந்திருப்பாங்க. ஆமாம், இருக்கட்டும், இதை மீண்டும் அதை நிறைவு பண்ணுவோங்கிற உறுதியோடு ஆமாம் ஏற்றுக்கொண்டு ஆமாம் நாங்கள் கட்டாயம் இசை நாடக சங்கத்தின் சார்பாக இதை கண்டிப்பான முறையில் வெற்றிகரமாக இதை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆமாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். ஆமாம், எல்லாருக்கும் வந்தவளுக்கு புறாமல் அன்னதானம்லாம் சாப்பிட்ருப்பிய. ஆமாம், அங்கிட்டு ஒரு குஸ்கா பாப்பா, அங்கிட்டு வேற என்ன பொங்கல் ரவா உப்புமா, இங்கிட்டு இட்லி டிஃபன் எல்லாருக்குமே சாப்பிட்ருப்பிய. சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும்போது ஒரு பழக்கம் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிடும்போது காசு இல்லைன்னு வச்சுக்க, ஹோட்டல்காரர் உரிமையாளர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், சாப்பிட்டு காசு இல்லைன்னு வச்சுக்க, டேய் சட்டையை கழட்டி வை, இல்லைன்னா போய் மாவாட்டுறா அப்படின்னு பாரு. இது எல்லாத்துக்குமே இயல்பான விஷயம். ஒருத்தன் சாப்பிட்டு போய் ஓனர்கிட்ட என்ன பண்ணிருக்கேன், சட்டப்பையை பிதுக்கிக்கிட்டேன்னு இருக்கேன், ஏன் காசு இல்லாமத்தேன். அவர் சொல்லிக்காரு, காசு இல்லையாக்க, காசு இல்லையா, போ மாவாட்டு போ அப்படின்னு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே ஓனர் சொல்லியிருக்காரு, என்ன மாவாட்டுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாவை ஆட்டிவிட்டு எனக்கிட்ட அந்த பதத்தை காட்டிவிட்டு நீ மாவை அள்ளணும். அப்போ மாவு எப்படி ஆட்டிருக்கேன், நைஸாக ஆட்டணும் அப்படிங்கிற காண்டி இவன் முதல் நாள் போய் மாவாட்டியிருக்கான். மாவாட்டிட்டு ஓனர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கான், பாருங்க அப்படின்ட்டு. ஓனர் இப்படி பிடிச்சி பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி ஆட்டணும் அப்படின்னு இருக்காரு. நைஸா வெண்ணெய் மாதிரி ஆட்டணும்னா போயிட்டான். மறுநாள் மாவாட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஓனர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன். ஓனர் இப்படி எடுத்து பதம் பார்க்குறோம்ட்டு இப்படி பிடிச்சி பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி ஆட்டு அப்படின்னு இருக்காரு. ரெண்டாவது நாள் போயிட்டான். மூணாவது நாள் என்ன பண்ணியிருக்கேன், மாவை ஆட்டிவிட்டு வந்து ஓனர்கிட்ட எடுத்து காட்டியிருக்கேன். பிடிச்சி பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி ஆட்டணும்னு சொன்னோன்னே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் கோவம் வந்துச்சு, முதல் நாள் வெண்ணெய் மாதிரி ஆட்டணும்னு சொன்னேன், நான் ஏற்றுக்கிட்டேன். ரெண்டாவது நாள் வெண்ணெய் மாதிரி ஆட்டணும்னு சொன்னேன், நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போ மூணாவது நாள் வெண்ணெயவே கொண்டாந்து காட்டுறேன், வெண்ணெய் மாதிரி ஆட்டணும்னா நான் எப்படி வெண்ணெய் ஆட்டுவேன், வேலையை வேணா ஒரு முகரையை வேணா போ மொச வெண்ணெய் அப்படின்ட்டான். இப்படிலாம் சில சந்தர்ப்ப சூழ்நிலாம் அமையும். வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கிறேன். நாளைய பொழுது நமக்கு சொந்தம் இல்லை. ஆமா, இன்னொரு விஷயம், ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சாத்தான் நம்மளுக்கு உயிரே நிரந்தரம். கண்டிப்பா ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சாத்தான் நம்மளுக்கு உசுறு சொந்தம். நம்ம எந்திரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னா அந்த இறைவனுக்கு தான் சொந்தம். அதனால இருக்கிற நொடி பொழுத ரொம்ப மகிழ்ச்சிகரமா வாழ முதல்ல கத்துக்கிறேன். ஆமா, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் மீண்டேனான்ட்டேன். அடுத்த நொடிய நிரந்தரமில்லாத வாழ்க்கையில நாம மகிழ்ச்சியா இருக்கிற முதல்ல கத்துக்கணும்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ, ஆண்டவன் பாடுச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவிராஜா அனுப்பி வச்சான். ஆண்டவன் பாடுச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவிராஜா அனுப்பி வச்சான். உலகம் என் கைகளிலே, உருளும் பணமும் கைகளிலே, சோதித்து பார்த்தாலே ராஜா, பழிப்பு பருவம் கிடைப்பது லேசா, உல்லாசம் பல்லாமல் செல்வாமே இங்கேதான் உண்டு.
அனுபவி ராஜா அனுப்பி வச்சார் அனுபவி ராஜா அனுப்பி வச்சார் உலகம் எல்லாம் கைகளிலே உருவும் பலவும் கைகளிலே சோதித்து பார்த்தானே ராஜா அறிவு பருவம் கிடைப்பது லேசா உல்லாசம் உல்லாமம் இங்கேதான் நன்றி. நெடுங்குடி அருள்மிகு கைலாசநாதர் பிரசன்ன நாயகி 36ஆம் ஆண்டு நாடக கலை விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தெய்வம் தந்த தீர்ப்பு ஒரு பக்தி நாடகம் சிறந்த முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தை கதை நாடக இயக்கம் இயற்றிய மரியாதைக்குரிய செங்கமாரியைச் சேர்ந்த துணை நடிகர் KM தர்மலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலைஞர்கள் முருகனாக ஆட்டூரை சேர்ந்த AR ஆறுமுகம் அவர்கள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக நடிப்பரசு வேந்தன் புதுகையைச் சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை M அருண் ரக்ஷிக் அவர்கள் இன்று தினம் பார்த்திபனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக கருங்குளத்தைச் சேர்ந்த B ஜெயமாதவன் அவர்கள் இன்று தினம் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக செங்கமாரியைச் சேர்ந்த இந்த நாடகத்தை இயற்றிய மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அப்பா யமனாக KM தர்மலிங்கம் அவர்கள் இன்று தினம் யமனாக நடிக்க அதற்கடுத்தபடியாக நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பலிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பண்ணன் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளராகிய சம்பாநட்டியைச் சேர்ந்த MG ராஜசேகர் அண்ணன் அவர்கள் இன்று தினம் ஆறுமணி மின்பாட்டை இசைப்பார்கள். நினைவு தூக்கிடாரே நிலவு தூக்கும் நினைவு தூக்கிடாரே நிலவு தூக்கிடாரே உறவு கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கும் இவை சாட்சியானது ஒரு காட்சியானது பானம் காற்று கூடி இவை சாட்சியானது தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு
கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போதை போல காதல் மிக புனிதமானது. கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது. பாவிலும் தாழிலும் விலகிடாத பாலிலும் சென்றதால் எல்லோரும் உடற்கரை தினம் வளர்ப்பிலை கோடிகடி குமரன் லேசா கை தட்டுங்க. இங்கு கோடைகடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரத்து என்று பல பட்டங்கள் பெற்ற அருமை பாசுமிகு அன்பு மாப்பிளையுமாகிய கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் இன்று மிருதங்கத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சிறந்த முறையில் மிருதங்கத்தை செத்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற மதுரையை சேர்ந்த முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். நம்ம மதுரை சங்கத்திலேயே முத்துப்பாண்டி அண்ணன் ஒரு சிறப்பு மிக்கவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற கலைஞர்களுக்கு புறாமே அந்த பெண் பிள்ளைகளுக்கு புறாமே பேக்கு எல்லாத்தையுமே பத்திரமா அதை சரியா நடத்தக்கூடிய ஒரு அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன். அவர் என்னைக்குமே அது முதவே சொல்லிட்டேன். நம்ம முத்துப்பாண்டி அண்ணனை பார்க்கல, இப்பதான் பார்த்துருக்கேன். முத்துப்பாண்டி அண்ணன் என்னைக்குமே மறக்க முடியாது. எல்லா கலைஞர்களுக்குமே ஒரு பொம்பளை பிள்ளைகள்னா இன்னைக்கு நாடக உலகத்தில் வர்றதெல்லாம் ரொம்ப சிரமம். அப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு பூரா நிறைய உதவி செய்கிறது எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன். என் மனைவியே வந்து சொல்லுவாங்க ஓயாம, அண்ணன் அண்ணன் மறக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனிமுத்திரை பற்றி கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ் டி முத்துராஜ் அவர்கள் என்று ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள்.
அருமை பாசமிகு அன்பு மச்சானமாகிய அறந்தாங்கை சேர்ந்த KPS காசிநாதன் அவர்கள் என்னிடம் தாளத்தை சேர்ப்பார். தாளம் இவர் மட்டும் போட மாட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரம் சென்று ஆமா எங்க அண்ணன் கோடிக்குளம் கர்ணன், அதுக்கடுத்து சாத்தனூர் தர்மலிங்க மாமா, எண்ணற்ற கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, மாறி மாறி வாசிப்பாங்க. அதுக்கடுத்து மிருதங்கத்தை இசைக்க காத்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் திண்டுக்கலை சேர்ந்த குமரேசன் அண்ணன் அவர்களும் வாசிப்பாங்க. ஆமா பெட்டி வாசிக்கிறதுக்கு தான் ஆளை காணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டு மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் திருப்பத்தூரை சேர்ந்த ஸ்டார்மணி அவர்கள், தேவகோட்டையை சேர்ந்த சிட்டிப்பாவு. ஆமா நிறைய கலைஞர்கள்லாம் இருக்காங்க, மாத்தி மாத்தி வாசிப்பாங்கன்னு சொல்லிக்கொண்டு இங்கு சிறந்த முறையில் இசையமைத்த இசைக்கலைஞர்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. இங்கு சிறந்த முறையில் சீன் அமைத்த பாலா குணா சீன் கம்பெனி அவர்களுக்கு நன்றி. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிப்புமரியாதைக்குரிய கீழாநிலை கோட்டையைச் சேர்ந்த பாசம் ஆடியோஸ். பாசம் பாசம் நீ பொட்டு வச்ச தங்க கொடம் நீ மகுடம் அவ தொட்டு தொட்டு இழுத்து வரும் போராட தங்கரதோ. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் நீ மகுடம் அவ தொட்டு தொட்டு இழுத்து வரும் போராட தங்கரதோ. தங்க கட்டி குட்டி பட்டி பட்டி பெற்றவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா. பெற்றவரு பெரியவரு முத்தவரு ஓச்சவரு அவரை போல யாருமில்ல அலசித்தாரு உலகத்தில. வேறையா உள்ள வல்வேறையா சிறந்த முறையில் எங்கள் பகுதிக்கே வெற்றி மரிசு கொட்டக்கூடிய சிறந்த ஒரு ஒலிபெருக்கி ஸ்தாபனம் கீழாநிலை கோட்டையை சேர்ந்த பாசம் ஒலிபெருக்கி நிலைய தலைவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் அருமை தம்பி அன்பு தம்பி அவர்களுக்கு மனம் நேர்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஸ்ரீ கைலாசநாதர் பிரசன்ன நாயகி நாடக கலை விழா குழு ஆமா என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை ஆமா ஒரு விழாவை நடத்துறதெல்லாம் ரொம்ப அது ஒரு சிரமம். இந்த விழாவை மிகவும் சிரமப்பட்டு ஆமா எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா கொத்தமங்கலத்தை சேர்ந்த BL காந்தி அப்பா அவர்களும் அதற்கடுத்தபடியாக எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தை சேர்ந்த நிர்வாகத்தினர் மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அப்பா பொருளாளர் மாணிக்கம் அப்பா அவர்களுக்கும் அதற்கடுத்தபடியாக செயலாளர் சொகநாதபுரத்தை சேர்ந்த சுகுமார் அண்ணன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அருமை அப்பா சதாசிவம் அவர்களுக்கும் துணை செயலாளர் ஏம்பலை சேர்ந்த சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் அதற்கடுத்தபடியாக கமிட்டி உறுப்பினர்கள் ஆமா செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு விழாவை நடத்துறது ரொம்ப சிரமம். அதுல ரொம்ப உடல் உழைப்பு மட்டும் இல்ல தூக்க இன்மை இதெல்லாம் ரொம்ப நம்ம இலக்க நேரிடும். அப்படி இந்த விழாவை சிறந்த முறையில் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் கொத்தமங்கலத்தை சேர்ந்த தலைவருமாகிய கொத்தமங்கலத்தை சேர்ந்த அருமை அப்பா மரியாதைக்குரிய BL காந்தி அப்பா அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்தபடியாக இந்த நாடகத்தை புதிதாக ஒரு கதையை தேர்வு செய்து இயக்கிய நாடக ஆசிரியர் மரியாதைக்குரிய துணை நடிகர் செங்கமரியை சேர்ந்த KM தர்மலிங்கம் அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்திற்கு இன்னும் குணச்சித்திர நடிகர்கள் பங்கு பெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நோட்டீஸில் அச்சிட்டு இல்லை. ஆமாம் மரியாதைக்குரிய இந்திரனாக திருச்சியை சேர்ந்த அருள் அவர்களும் அதற்கடுத்தபடியாக பன்முக கலைஞர் மரியாதைக்குரிய சிறுகம்பையூரை சேர்ந்த அருமையண்ணன் சின்னத்தம்பி அண்ணன் அவர்கள்
ஆமா ஐயர் வேஷம், அப்புறம் என்ன சித்திரகுப்தனா, சித்திரகுப்தன் தானே, ஆமா. இப்படி பல வேஷங்களை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாரதிபன் மனைவியாக சூராணவத்தை சேர்ந்த பி ரதி அவர்கள் இந்த தினம் பிரசன்னா அவர் வந்திருக்காப்ல. ஆமா, பிரசன்னா அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பாரதிபன் மனைவியாக சூராணத்தை சேர்ந்த பி ரதி அவர்கள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடல் அரசி அமனிக சுந்தரி திண்டுக்கலை சேர்ந்த பி சங்கீதா அவர்கள் இந்த தினம் டான்ஸ் அண்ட் காமிக்காக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் சொல்றேன் அப்பா, சக்தி முருகர் வேஷம் பண்றாங்க. அப்படியா மாப்பிளையுமா? சரி இருக்கு. அப்புறம் ஆமா, எங்க மாப்பிள்ளை எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் மிகப்பெரிய ஒரு செயற்குழு உறுப்பினர், மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் அன்பு மாப்பிள்ளை, எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செல்லப்பிள்ளையுமாகிய அரளிக்கோட்டையை சேர்ந்த சக்தி முருகன் அன்பு மாப்பிள்ளை அவர்கள் ஆமா ஒரு சில கதாபாத்திரங்கள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு மனமிருந்த நன்றி. எங்களை சிறந்த முறையில் வலையொலியில் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்திற்கு ஒரு உறுதுணையாக ஆமா எப்ப சொன்னாலும் எங்க அப்பா தலைவர் அப்ப சொன்னாவே ஓடோடி வரக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுக்கு மட்டும் இல்ல நாடக கலைஞர்கள் மீது அளப்பரிய ஒரு பாசம் எங்க அண்ணன். இதுவரையும் யாரும் அவரை ஒரு குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அன்பா நிதானமா பேசக்கூடியவர். அப்படி நிறைய பேருக்குலாம் பேச தெரியாது. எங்க அண்ணன் அதுல ரொம்ப சால சிறந்தவர். மாயகுலத்தை சேர்ந்து இங்கு வலையொலிக்கு பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் இசை நாடக சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்தபடியாக டான்ஸ் சொல்லிட்டேன்னா என் பிறந்தையும் சொல்லணும். உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியன் பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். ரதின்னு சொல்லியாச்சு. பார்த்திபன் மனைவி தானே, பார்த்திபன் மனைவி ரதி. டான்ஸ் திண்டுக்கல் சங்கீதா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நோட்டீஸ்ல சங்கர அண்ணன் பிரஸ் பேரை மட்டும்தான் சொல்லல. ஆமாப்பா ஜெயமாதவன் பேர் போட்டிருக்கோம். அதெல்லாம் முதலே சொல்லியாச்சுப்பா, முதலே சொல்லிட்டேன். போய் என்னை குழப்பாதியப்பா. ஆமா எல்லாத்தையுமே முதலே சொல்லிட்டேன். அதனால எங்களுக்கு இந்த இங்கு வருகை தந்துள்ள அத்தனை பேர்களுக்கும் எங்கள் கலைஞர்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த ஸ்ரீ கைலாசநாதர் பிரசன்ன நாயகி நாடக கலை விழாக்குழு அத்தனை பேர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அது பல நாள் இருந்த உள்ள அந்த நிம்மதி இங்கில்லை. உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தம் காட்டி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன்,
சொன்னது அம்மாவாசையே அடங்குவது உண்மை. பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடபலனா இருந்தேன் உள்ள அந்த நிம்மதியும் இல்லை. உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க. வெளிய உள்ள அத்தனை பேரும் குற்றம் காட்டி இல்லைங்க. பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலையே. சிங்காரத்தில்லை என்றால் கண்ணார முல்லை கண்டால். சிங்காரத்தில்லை என்றால் கண்ணார முல்லை கண்டால். சந்தோஷம் எங்கில் பொங்குதம்மா. அவையே திருச்சி வந்த முத்துக்கு தீர்க்க கண்டு இல்லாமல் அறுத்த கண்டே. அன்பே உன்னார் கங்கை வெல்லும் கொண்டாடு.
பிள்ளை என்றால் கண்ணார பிள்ளை கண்டால் சந்தோஷம் குமுதம்மா என்னப்பா வச்சிருக்கே வாயில? நல்லா இருக்குமா? சொல்லிட்டேன். நான் வந்து வாயை மூடிட்டு இருக்க கூடாது. நான் வந்து என்ன சுண்ணு சுருக்கு நச்சு நறுக்குன்னு இருக்கணும். சரி போடு. இருக்கணும். சரி போமா. வரீங்களா? எங்க எங்க இருப்பியோ அந்த வேலைக்கு போமாப்பா. ஏடி நின்னாத கேரி தண்டம் மம்மா. ஏமா ஏங்க எனக்கு இது பிடிக்கல. ஏன்? லைவா இழுத்து போட்டதான் எனக்கு பிடிக்குது. லைவா இழுத்து போட்டதான் பிடிக்குமா? அப்படியா?
தூங்கிடுவாங்க. ஏமா போடுமா தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடும். என்னமா இதுக்கு பேர் என்ன ஆட்டம்? என்ன ஆட்டமா அது? இதுக்கு பேர் மூணாட்டம். முன்னாட்டமா? முன்னாட்டம் இருக்கா? உங்களுக்கு மின்னாட்டம் பிடிக்கல அதனால முன்னாட்டமா மாத்திக்கிட்டே. ஆமா. இதுல யார் பிடிக்கிறவர்? அம்மா கூப்பிடுவா ஆளை. ஆளை கூப்பிடு. அவரை கூப்பிடுமா? சரிங்க. யார பாத்தீங்களா? ஒரு நாள் வர 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 சொல்லி பிடிச்சா சொல்லி முன்னால சோத்துக்கு செத்தவரா? என்ன தெரியுமா? தெரியாதா? அப்ப நானே வர வச்சு பாத்துக்கவா. எப்படி மாறு கூப்பிடணும்?
அது என்னமோ எங்க பம்பரமா சுத்திக்கிட்டு தர்றேன் பொம்பளை பழம் தானே நடு ரோட்ல சுத்திக்கிட்டு தர்றேன் கொஞ்சம் ஜவரியத்துக்கு அடிச்சு ஆப்பால் பண்றியா உள்ள வந்துச்சா நான் ஓர பஸ் சொல்ல வந்து கரமா இருக்க சொல்ல காத்திரு கைத்திரு அங்க ஒரு மக்க உட்கார்ந்து கடல இருக்க துணியா கச்சுட்டு இருக்கா வாய் தந்து பேசுறா வழங்காதவனே நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கட்டும் என்ன இதுக்கு இப்ப வந்து நீ இடிச்ச என்ன பண்றது உன் பொம்பளை பிள்ளை நேரம் காலம் உனக்கு உச்சத்துல இருக்கேன் சுக்கரன் உனக்கு ஒரு உச்சத்துல உச்சத்துல இருக்கறது கீழ இருக்கறது நான் கேட்கல என்ன எதுக்கு இடிச்சேன்னு கேட்டேன் உன்னை நான் இடிக்கவே இல்லையா நீ வந்து என்ன டச் பண்ணியா இல்லையா சுத்தி வந்தியா ஆமா நல்ல நிதானமா இருக்கியா இல்லையா சுத்தி வந்தியா வந்தேன் சுத்தி வந்தியா இப்படி நின்னு என் மேல இடிக்க வந்தியா இப்படி பிடிச்சு அங்கிட்டு போத்தான்னு ஓ நான் உன் மேல இடிக்க வந்தேங்கறியா அத முதல்ல தெரிஞ்சுக்க பேசு அப்படியே நான் இடிக்க வந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணனே நல்ல பையனா இருந்தா அப்படி லைட்டா ஒதுங்கி இல்ல போயிருக்கணும் என்ன எதுக்கு புடிச்சு அப்படி கேக்கணுமா அப்ப நீ என்ன சொல்ல வர்றேன்னா பொம்பளை நாங்க என்ன வேணாலும் இடிப்பா நீ எது வேணாலும் சொரிய கொடுத்த எருமை மாடு மாதிரி சொல்ற யார பத்தி முகரே பாரு முகரே ஓ மூஞ்சிய பாருடா பொம்பளை மாதிரி பேசு நீ மொத ஆம்பளை மாதிரி பேசியா அடமா துடியா ரப்பா பேசாத நீ ரொம்ப ஓவரா பேசாத அதிகமா பேசுற பெண்களை கண்டவே எனக்கு எரிச்சலா இருக்கு நான் அதிகமா போய் ஆசை ஆம்பளை இருக்கனா அப்படியே இருக்கு எரியாதமா இருக்கு இந்த உலகத்துல பெண்ணு பேசி என்னத்தை சாதிச்ச நீ இந்த உலகத்துல ஆம்பளை பேசி என்னத்தை ஆம்பளை பேசினானா அது ஒரு நாய் இருக்கும் என்ன பெண்ணு பேசணும்னு வச்சுக்க ரெண்டு பெண்கள் கூடி பேசின அன்னைக்கு குசுன்னு பேசின அன்னைக்கு ஒரு குடும்பம் குளுக்கோஸ் சாப்பிடுறது குண்டியா அடடடா நீ பண்ணாத வாப்பாங்க நான் பேச போறேன் நீ பண்ணாத நான் சொல்லி காமிக்க போறோம் உன்கிட்ட பேசினா இங்க இருந்தவ இப்போ உங்க வீட்டு உங்களுக்கு எனக்கு சண்டை வருது வீட்ல நான் உங்ககிட்ட பேசினா வரீங்க அப்படியே கல்லு இறுகி போடுங்க அப்படினு வருவ அதனால எங்க ஆதங்கத்தையும் எங்க உள்ள இருக்க மனசுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஆதங்கத்தை என்ன பார்த்து அத்தா மர்ட்டையும் என் கூட பிறந்த தங்கச்சி மாறிட்டையும் எங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்ல முடியும் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்ன ஒரு ஆணு கிட்ட பெண்ணு எப்படி பேசணும்னு ஒரு பக்குவம் ஒண்ணு இருக்கு என்ன பக்குவம் உன்னை எல்லாம் கட்டினா குடும்பம் வழங்குமா உன்னை கட்டினால அப்படியே எனக்கு புளு புளுன்னு இருக்கும் போயா எங்க வீட்டு வாசப்படியில நில வாசப்படியில கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க அச்சா வந்த அன்னைக்கு எங்க ஆத்தால எப்படி தூக்கிடுவ செந்தூக்கா பாவம் நீ வந்து நுழையணும்னு தெரிஞ்சாலே துமுக்குன்னு போயிரு எங்க குடும்பம் இந்த உலகத்துல எந்த ஆம்பளையாவது கல்யாணம் பண்ணி பெண்டாட்டி கட்டி நாங்க நிம்மதியா வாழ்றோம்னு யாரையாவது கை தூக்க சொல்லு என்னப்பா ஒரு ஓட்ட கூட காணா நீ சும்மா தூக்காத பேருக்கு தூக்காத அப்படியா நீ யாரையா தூக்க சொல்லு இப்ப நான் கேக்குறேன் நீ சொல்றேல கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க அப்பா வீட்ல இருந்த மாதிரி சிரிச்ச முகத்துல இருக்கனே யாராவது கை தூக்குமா பார்க்கலாம் என்னது யாராச்சும் கை தூக்குமா பார்க்கலாம் பேசுற எனக்கு புரியல பைய பேசு இங்க வாரியா கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க அப்பா வீட்ல எவ்வளவு சந்தோஷமா கல்யாணத்துக்கு முன்னால சந்தோஷமா சிரிச்ச முகத்துல சீதேவியா இருப்போம்ல அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுன்னா யாராவது புருஷன் வீட்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க தாய்மார்களை பார்க்கலாம் இப்ப நீ சொல்றல அதுல ஒரு காரணம் தெரியாம நீ சொல்லிக்கிட்டு என்ன காரணம் நீ இப்ப ஒரு தகப்பனுக்கு நீ மகளா இருக்க சரி அந்த வீட்ல நீ செல்ல குழந்தை ஆமா ராணி மகாராணி சொல்றதை கேட்டு பேசு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் சரி உங்க அம்மா இருக்கு பாரு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்க்க ஆமா உன்னை செய்ய சொன்னாலும் போமா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போறவை பத்திட்டு குப்பரை கடிச்சு போய் கிடந்தாலும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு கணவனுக்கு நீ ஒரு மனைவியா போகும்போது அந்த குடும்ப பொறுப்பை புறா சுமையை புறா தாங்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணு அப்ப நீ என்ன எங்களை கூட்டிட்டு போறது எதுக்கு கூட்டிட்டு போற சொல்றதை கேளு என்ன அந்த பெண்ணுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இப்போ உன்னை நான் கட்டிக்கிட்டு வரேன் கட்டிட்டு போறீங்க எங்க அம்மா வந்து எங்க வீட்ல மகாராணி சரி எங்க அம்மா எங்க வீட்ல எங்க மகாராணி உன்னைய கட்டிக்கிட்டு வந்த உடனே எங்க அம்மா என்ன செய்யும் பீரோல் சாவி வீட்டு சாவி கொத்து சாவி எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துரும் இங்க வாத்தா என் மயனுக்கு மயனா பொண்டாட்டியாரு தாய்க்கு தாயாரு என்னால முடியல என் மயனை இனிமே வழி நடத்த முடியல சமைச்சு போட முடியல என் மயனுக்கு நீ தான் கடைசி வரையும் காலத்துக்கு தோண அப்படின்னு எனக்கிட்ட எங்க அம்மா உன்னைய தாயாவும் உன்னைய மனைவியாவும் ஒப்படைச்சு அந்த குடும்ப பொறுப்பை பூரா உன் கையில அப்படியே ஒப்படைச்சிருவா அப்ப அந்த வீட்டுக்கு வந்து நீ மகாராணி மாதிரி நீ என்ன சொன்னாலும் புருஷனே நான் கேட்பேன் அப்படின்ற நீ என்ன சொன்னாலும் உன் பெத்த பிள்ளைய முதல்ல கேட்க அப்படின்ற அப்ப வீட்டுல இருக்கிறதுக்கும் கட்டின புருஷன் வீட்டுல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டையுமே ஒண்ணு படுத்தி பார்த்தேன்னு வச்சுக்க அந்த குடும்பம் மயிரில் கூட வழங்க இப்ப நீ என்ன சொன்ன மகாராணியா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கொத்து சாவி எந்தாமா அப்படின்னு அப்படியே தூக்கி என் கையில கொடுத்து அப்படியே பார்க்கணும்னு சொல்ல வர உன் கணக்கு படி பார்த்தா அப்படி எங்க கணக்கு படி பார்த்தா எப்படி தெரியுமா ஏமா இத்தனை நாள் அவங்களுக்கு உழைச்சு நான் ஓடாய் போயிட்டேன் வீட்டுல என்னை வேலைக்காரியா தான் வச்சிருந்தாங்க துணி துவச்சு போடுறது டவுசர் அலசி போடுறது அவனுக்கு குளிக்க தண்ணி வச்சுக்க எல்லாம் நானே பாத்துக்கிட்டேன் இன்னில நீ வந்துட்ட இந்த எங்க வீட்டு
புது வேலைக்காரி சாவிய புடி. நீ பேசுற தப்பு. என்ன? இந்த உலகத்துல கட்டின புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் எந்த தாயும் பண்டுவம் பண்றாரு. சரி. பண்டுவம் பண்றான்னா இப்பனா வேலை வெட்டி பாக்குறாரு. ஆமா. அது என்னைக்கும் ஒரு நாளும் ஒரு குறையாவே சொல்லவே மாட்டான். அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? கட்டின புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் செய்யறது அவளுடைய தலையாயுமே கடமை. அந்த மாதிரி தானே எங்க வீட்லயும். அதனால நான் இன்ன வரையும் இமிச்சு விட்டு இவங்கிட்ட சித்திர விட்டு இந்த பொறுப்பை நீ ஏந்துக்க அப்படி எந்த தாயாவது. ஐயோ அது அவங்க மனசுக்குள்ள இருக்கதே. முகரே பாரு முகரே. என்ன நீ பேசுற? உன் பேச்ச கொண்டு நாய் இதுல போய் போடு. உன் பேச்ச கொண்டு எரும மாடு இதுல கொடு. பொம்பளைனா சரியா பேசு. ஆமாடா ஒழுக்கமா பேசு. மொட்டை தலைக்கு முனங்காலுக்கு முடிச்சு போட்டது மாதிரியே பேசிட்டு இருக்க. நீ மொட்டை தலையில முடி இல்லாத மாதிரியே பேசுற. இந்த உலகத்துல ஆம்பளை பாவமா பெண்ணு பாவமா? பெண்ணைய ரொம்ப பாவம். யாரு சொன்னா பெண்ணு பாவம்? நானே சொல்றேன். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணு பாவம் சொன்னா நான் ஏத்துக்குறேன். இப்ப பூரா ஆம்பளை பூரா பாவம், பெருங்கொண்ட பாவம். இப்ப பூரா பெண்கள் பூரா கராத்தே, குங்ஃபு, சிலம்பாட்டம், கத்தி சண்டை, குத்து சண்டை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து புருஷன் லேசா கீச்சுன்னு வீட்டுல ஏதாவது சொன்னா அவனை அடிச்சு சிலுமுக்க பேத்து போடா சனியை முடிச்சவன நாசமா போக, குழியில போக, கட்டையில கை முளைக்க கால் முளைக்க அப்படின்றிய. இப்ப பூரா பெண்ணு பாவம்ன்ற. ஏன் அப்படி சொல்றான்? உனக்கு இன்னும் புரிய மாதிரி சொல்றேன். என்ன? கூட்டம் குறைவா இருக்கு. ஆமா. உன் தாய்மார்களை பூரா பாரு, பூரா புதுச்சலை கட்டி நல்ல மங்களகரமா உட்காந்துருக்கா அவர். அழகுடா. எங்க ஆம்பளையில பூரா பின்னாடி இருக்கிறவங்க அந்த அங்கிட்டு ஓரத்துல உட்காந்து பூரா பாரு எப்படி உட்காந்துருக்காங்க. பூரா பஞ்சத்துல அடிபட்டது மாதிரியே வந்து உட்காந்துருக்கான் பாரு. காரணம் என்ன? இந்த உலகத்துல நீங்க பூரா மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா கட்டின பெண்டாட்டி பூரா செந்தாமரம் மாதிரி மலர்ந்து இருக்கீங்கன்னா காரணம் என்ன? யாரு? எங்க ஆம்பளையோட தியாகம். நாங்க உழைச்சு உங்களுக்கு வம்பாடுபட்டு போட்டதுனால நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க இந்த உலகத்திலே தியாகின்னு யாரை சொல்லலாங்க? கட்டுன புருஷனத்தை சொல்லலாம். உனக்கு இன்னொன்னு உதாரணம் சொல்றேன். என்னது? கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க. எந்த ஆம்பளை வீட்டுக்காவது போய் ஆம்பளை உள்ள பீரோல திறந்தா ஆம்பளையை பயன்படுத்துவாங்கல்ல. ஆமா. கொஞ்சம் சத்தமடமா இருப்பா. ஆம்பளை பயன்படுத்துவாங்கல்ல அந்த பீரோல திறந்தா பெரிய மனுஷனா இருந்தா 4 வேட்டி இருக்கும், புது வேட்டி. சரி. 4 புது சட்டை இருக்கும். ராத்திரி கட்டிக்கிட்டு படுக்க 2 பழைய கைலி இருக்கும், 2 சட்டி இருக்கும். பழைய சட்டி 1000 கண்ணு ஓட்ட மாதிரி நிறைய ஓட்ட இருக்கும் சட்டில பூரா. இதுதான் இருக்கும். சரி. நீ உன் தாய்மார்கள் வீட்டுக்கு போனா பீரோல திறந்தா சேலை உரம் பிதுங்கி விழுகும். கட்டுன புருஷன் சொல்லுவாரு கைலாசநாதர் கோயிலுக்கு போகணும், வேமா கிளம்புடி அப்படின்பாரு. இல்ல கல்யாணத்துக்கு போகணும், வேமா கிளம்புடின்பாரு. சரி. அப்ப பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாரு, எந்த புது சேலை இருக்க கட்டிக்கிட்டு வர சொல்றியா அப்படின்னு பாவாரு. இந்த உலகத்துல திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஒரு இனம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது பெண்ணினம் மட்டும்தான். அப்படி நீ சொல்ற? உண்மைதான். இங்க வரியா நீ சொல்லலாம். பீரோ நிறைய எங்க சேலை எதுக்கு வாங்கி அடிக்க வச்சிருக்கோம்? எங்க வீட்டுல எனக்கு நினைச்ச நேரம் நினைச்சதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சொல்ற கேளியா? எங்க வீட்டுல நானு இப்ப எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டா உடனே வாங்கி கொடுப்பாங்க. உடனே வாங்கி கொடுப்பீங்களா? என்ன பத்தி தாய்மார பிள்ளை கேட்டா உடனே வாங்கி கொடுப்பீல்ல? வாங்கி கொடுப்பாங்க. இதே உன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? அடி போடி போக்கத்தவளே, கல்யாணம் ஆகி புதுசு இல்லைனா மாமா மாமா எனக்கு அது வாங்கி தரீங்க, இந்த வாங்கிட்டு வரடி தங்க புட்டு அப்படின்ட்டு போறது. போய் வாங்கிட்டு வந்து கொடுப்ப. அதே ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கேட்டா அடி யாரு இவ கிடக்குற போக்கத்தவ போடி முதல்ல புதுச்சேல வருமா புதுச்சேல அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நாங்க கிடைக்கிறப்ப அதாவது சான்ஸ் கிடைக்கும் போதே வாங்கி வாங்கி வச்சுக்கிருவோம். அப்படி நீ சொல்றியே நாங்க சீவி சிங்காரிச்சு இப்படி அழகா அப்படி நாங்க ஏன் உட்காந்துருக்கோம்? எங்க வீட்டுக்கு வருவாங்க யாரு? எங்களை பெத்தவங்க. வரும்போது பரவாயில்ல நம்ம மாப்பிள்ள நம்ம பிள்ளைய எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காருன்னு உங்களுக்கு பெருமைப்படுத்ததான் நாங்க இப்படி இருக்கிறோம். ஆனா நீ நல்லா அவங்க தட்டுனாங்கல்ல, நீ தட்டுறீங்களா? எனக்கு நான் உங்களுக்கு தான் பேசுறேன். நீ சேலை கட்டி இருக்க, நீ நல்லா அப்படி தட்டுமா? நீ நல்லா இருக்க, நீ புது சேலை கட்டி இருக்கன்னு வாத்தாப்ப உன்னைய வச்சுக்கிருவாங்க. ஆனா மருமையனை என்னைக்காவது ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்திருக்காங்க? யாரே அவனை வாங்க வேண்டாது. இவ்வளவு தூரம் இப்படி பகுசியா தர்றாலே இவன் என்ன நிலைமையில நொந்து நூலாய் போயிடுறான்னு யாராவது நினைச்சிருக்காங்களா? நினைச்சுக்க மாட்டாங்க. சரி, என்ன தொழில் பண்ற? எல்லாம் ஜர்க்கன் தள்ளி விட்டுறேன். நான் இந்த இடத்துல வியாபாரம் பண்றீங்க. என்ன வியாபாரம்? மாம்பழம். அப்படியா? உன் மாம்பழம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். புடி சுதியா ஏறாத மரமேலே மாம்பழம் பழுத்திருக்கு, மாம்பழம் பழுத்திருக்கு. பழுத்திருக்கு, மாம்பழம் பழுத்திருக்கு. இதுல ஏறி இதுல ஏறி உள்பட்டுமா பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளை வாழ தொண்டுகள்
பார்த்த புள்ள பெரிய புள்ள எப்போது பார்த்தவுள்ள இப்ப அடையாள தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போக பெரிய புள்ள அது என்னன்னு புரியவில்லை. ஆயிரம் மீன் பிடிக்க போனேன் மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல, ஆயிரம் மீன் பிடிக்க போனேன் ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. சொல்லி புட்ட பேருல உடவை பிடிச்சு கொண்டாடுவேன் ஆயிரம் மீன் காதல் பண்றேன். இதே வா. இத வா. நான் வர மாட்டேன். வா வா வா. சூப்பர் சூப்பர். அதிசயமா பண்ணாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு பொம்பளை வரணும். இல்லைன்னு வச்சுக்க. குண்டிய திருப்ப அத நேரம் இல்ல. கட்டி விடு. எரிச்ச மசரா இருக்கு உன்னை பார்க்கும்போது. வா. ரொம்ப பிகப் பண்ணாதம்மா போமா. பிகப் பண்றேன். பெரிய பிகப். சரி யாரு கூப்பிட்டா இல்ல கூப்பிட்டவனு வந்துட்டியா அதனால கேட்பேன். சங்கீதா என் காதலை உனக்கு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகின்றதே காதல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய அவரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் காவல் தலை தாண்டியே காவல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில்
வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே அரவிந்த பூ மஞ்சள் ரோஜா கொடிகளை அள்ளி நிறத்தினில் ஒரு செவ்வந்தி பூ முகம் ஒன்று முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ உன்னில் தோன்றி குறிஞ்சிய மின்றே குமரியாய் வளர்ந்ததோ இன்னும் வந்த பூக்களெல்லாம் மாலையொன்று ஆகாய தாமரை அருகில் வந்தது உருகி நின்றது அவள் தலை தாண்டியே அவள் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்தது சங்கீதா சங்கீதா சொல்லுங்கத்தான். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சங்கீதா. செத்து தொலைங்கத்தான். அது ஏப்பா ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியல. கண்ணை மூடிக்கிட்டு காதல் பண்ணாதான்னு எவ்வளோ நாளும் சொல்லியிருக்கோம். ஓடி போச்சா புள்ள இங்கே இல்லைன்னா பொண்ணா இல்ல மனிதனா பிறந்தா முதல்ல நிம்மதி இருக்கு. நிம்மதி இருந்தா தான் வாழவே முடியும். அதுக்கு நிம்மதியை நம்ம தான் தேடிக்கணும். ஹலோ 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 என் காதலை இங்கு உள்ள அன்பு ரசிகர்களுக்காண்டி டெடிகேட் பண்ணுவேன். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும் அங்கே எனக்கு இடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும் அங்கே எனக்கு இடம் வேண்டும் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோ இடம் வேண்டும் அங்கே எனக்கோ இடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டும் அங்கே எனக்கோ இடம் வேண்டும் அங்கே எனக்கோ இடம் வேண்டும். எனது கைகள் நீட்டும் போது வீணை அணுகின்ற
உறங்குவேன் தாயே. அங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். பெரியவர்களே, ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்தேன். அதற்கு முன்னால் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். பொதுவாக நாடக உலகிற்கே இப்போ டான்ஸர் பற்றாக்குறை. இது நான் சொல்ல வேண்டியது கடமை. நீங்கள் எந்த டான்ஸ் வேணும் அது வேணும் கேட்பீங்க. ஆனால் இப்பொழுது பற்றாக்குறை. இப்படி வந்த சூழலை சரி செய்வதற்காக தம்பி தன்ராஜ் எப்படி உங்கள் அன்பை பெற்றாரோ அதே போல எங்கள் காரைக்குடி இசை நாடகத்து அனைத்து உறுப்பினருடைய அன்பையும் பெற்றிருக்கிறார். எப்படின்னா டான்சர் இல்லை என்று நாங்கள் இயங்கிய பொழுது ஒரு குடும்பத்து பெண், நாடக உலகத்தையே சேராத ஒரு பெண்ணை அழைத்து ஒரே மாதத்தில் பாடம் கற்பித்துக் கொடுத்து இந்த ஆண்டு முதல் அது நாடகமாட துவங்கி இன்று மிக சிறந்த ஒரு டான்சரில் ஒரு டான்சராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த டான்சர் தான் இங்கே பின்னால் பார்த்திபன் மனைவியாக வர இருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரிய தம்பியை எந்த மேடையில் நான் சொல்லி பெருமைப்படுத்தலாம் நினைச்சேன். அது இந்த மேடை. இந்த மேடையிலே அவர் பெருமையோடு சொல்லி அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி எங்கள் செயலாளர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அதே போல இசைக்கலைஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நான் தைரியமா இந்த மேடையில் சொல்லுவேன், தமிழக நாடக வரலாற்றிலும் மிகச்சிறந்த இசைக்குழு என்று சொன்னால் அதிலே ஒன்று, நிறைய பேர் இருக்காங்க, அதிலே ஒரு முதல் தரமான இசைக்குழுக்களிலே இந்த குழுவும் ஒன்று. அந்த வகையிலே எங்கள் அருமை தம்பி ராஜசேகர் அவர்களுக்கு இப்பொழுது இருவரும் இணைந்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். எங்கள் கரூர் அருமை தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு, பிரகாசமாகவே இருப்பார் இப்போ அவர்களுக்கு துணை செயலாளர்னு சொல்லல. அதுக்கு அதே மாதிரி ஆல்ரவுண்ட், நீங்க எத்தனையோ ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க. எந்த வினயம் இல்லாமலும் அற்புதமாக வாசிக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்ட் தம்பி முத்துராஜ் அவர்கள். இந்த தாளத்தையும் இந்த சீனையும் அற்புதமாக எங்களுக்கு அமைத்து தந்த காசி அவர்கள். மற்றவர்களை பிறகு கௌரவிக்கிறோம். நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு காரணம், இந்த நாடகத்திற்கு மதுரை சங்கத்திலிருந்து செயலாளரும் பொருளாளரும் வந்திருக்கிறார். புதுக்கோட்டையிலிருந்து தலைவரும் துணைத் தலைவர் ராதா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல் அவனியாபுரத்திலிருந்து நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை நாங்கள் அழைத்தோம். அப்போ அவங்களுக்கு வருவதற்கு அவர் நாடகத்துக்கு செயலாளர் போயிட்டார். பொருளாளர் எப்படி நான் ஒருத்தர் மட்டும் வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் செயலாளருக்கு நாடக இன்னைக்கு மலையாளர்னு வச்சு உடனே ஒரு புறப்பட்டு இங்கே வர்றாரு. 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க. காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை என்று வந்தார்கள். வந்த நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாணத்துக்கு விருந்தாளியாக போனவன் மாப்பிள்ளையான கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற மதுரை தமிழ்நாடு நாடகம் சென்ற ஒப்பற்ற சங்கம், அந்த சங்கத்தினுடைய செயலாளர், அதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் நிகழ்ச்சியை பார்க்க சிறப்பு விருந்தினராக வந்தார். எங்களுக்கு ஒரு ஆசை, அவர் சிறந்த ராஜ நடிகர். அவரை நாங்கள் நான் பார்த்ததில்லை. அவர் நேரடியாக பார்த்து அவர் அன்பை உணர்ந்தவன், அவருடைய குணங்களை உணர்ந்தவன். ஆனால் ராஜபாட்டை பார்க்கல. இன்னைக்கு அவரை ராஜபாட்டை பார்க்கணும் ஒரு ஆசை வந்து அவரை கூப்பிட்டு உங்களோட நாடகம் எங்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். நீங்கள் ராஜபாட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு கேட்டவுடன் கண்டிப்பாக போடுகிறது என்று ராஜபாட்டா முருகனாக அவர் வரைய இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இதை நான் சொல்கிற போது மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் பொருளாளர் சொன்னார், இந்த மேடைக்கு ராசி போல இருக்கு. நான் ஒரு முறை இங்கே வந்த பொழுது சத்தியகீர்த்தி வரல, நான் அந்த மேடையில் என்னை உடனே சத்தியகீர்த்தி போட சொன்னாங்க, நான் போட்டேன் என்று சொல்லி நீ போடு தம்பி என்று அவருக்கு ஆக்கம் கொடுத்தவர் நம்முடைய மதுரை சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்கள். அவர்கள் இருவரையும் இந்த நாடகம் துவக்க இருக்கு
பின்னால் அவர் சீனுக்கு வர்ற போது சிறப்பாக கவனிக்கிறோம் என்று உங்கள் சார்பாக அவரை கௌரவிக்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது நாடகம் டான்சர் மாமா டான்சர் சங்கீதா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நாடகம் துவங்குகிறது. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது, இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது, இந்த மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. கண்மொழி செல்லே என்னடி கோபம் கனலாய் சாகிறது, என்னடி கோபம் கனலாய் சாகிறது. உங்கள் கண்களுக்கெல்லே என்னடி கோபம் கனையாய் சாகிறது, உங்கள் கண்களுக்கெல்லே என்னடி கோபம் கனையாய் பாகிறது. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது, கருணுக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. முத்தானை சிரிக்கும் மத்தானை சரிவே தெரியும், முத்தானை சிரிக்கும் மத்தானை உரத்துவதே தெரியும், ஒரு இடம் அதை கொண்டு வந்து சொல்வதே தெரியும். மணவரை மீது மணநாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, மணநாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து ஓடக்கண்டாலே சிரிப்பவன் என்னை ஒரு முறை பார்த்து ஓடக்கண்டாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது, மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு, சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. உன்னை பார்த்து உனக்கென்றாலே இருப்பவள் நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது, மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது, இந்த மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாறியது.